ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். துறையூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஸ் வர்றதுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல புளியஞ்சோலை பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. டைம் 12:30 ஆகுது. 1 மணிக்கு தான் வருமா புளியஞ்சோலை பஸ். மக்களே, புளியஞ்சோலை பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணுவோம். மக்களே, இன்னைக்கு லீவ் நாளா இருக்கிறதுனால புளியஞ்சோலைக்கு செம்ம ரஷ்ங்க. நிறைய மக்கள் வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அதனால பஸ் வந்தோடனே ஃபுல் ஆயிடுச்சு. சோ உடனே எடுத்துட்டாங்க. நாம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புளியஞ்சோலைக்கு கிளம்பியாச்சுங்க. துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சோ கிட்டத்தட்ட 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். சோ எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம துறையூர் சைடு எல்லாம் டிராவல் பண்றது. புளியஞ்சோலை எல்லாம் வந்து இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாதுங்க. பட் இங்க சொன்னாங்க கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற செம்ம சூப்பரான பிளேஸ்ங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம ஆக்சுவலா பச்சைமலை மட்டும் போயிட்டு வர்றதுதான் பிளான் துறையூர்ல. பட் கீழே வர்றப்பதான் சொன்னாங்க புளியஞ்சோலைன்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கேயும் டைம் இருந்தா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாம பச்சைமலை ஏர்லி மார்னிங்கே போயிட்டு ஒரு 12 o'clock போல நாம திருப்பி துறையூர் ரீச் ஆயிட்டோம். சோ கரெக்டா நமக்கு வந்து 1 hourல பஸ்ஸும் இருந்துச்சு 1:30 போல. சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சோ வாங்க மக்களே, நம்ம புளியஞ்சோலை எப்படிதான் இருக்கு, கொடுக்குற ஹைப்புக்கு வர்த்தா அப்படின்னு அங்க போனதான் தெரியும். சோ பச்சைமலை கொல்லிமலை ரெண்டுமே வந்து பக்கத்துல தான் இருக்கு. நாம இப்ப போயிட்டு இருக்கிற இடம் வந்து கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற பிளேஸ்ங்க. அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில இருந்து வர்ற தண்ணி தான் வந்து புளியஞ்சோலைக்குள்ள ஓடையா ஓடுமா. சோ அங்கதான் வந்து புளியஞ்சோலை எக்கோ டூரிசம் பார்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சோ எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மக்களே, அங்க போனாதான் தெரியும். துறையூர் டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ வாங்க மக்களை, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. போற வழி எல்லாமே கூட சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படிதான் இருக்கு. நம்ம திருச்சி மாவட்டத்துல இருக்கிற செம்ம சூப்பரான மலையடிவார கிராமங்கள் எல்லாம் என்ன மாதிரி வைப் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை வரைக்கும் போறதுக்கு 17 ரூபா தாங்க டிக்கெட் பிரைஸ். சோ 2 and 4 பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு லெஸ் தென் 40 rupeesல நீங்க போயிட்டு வந்துடலாம் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்லயே. அண்ட் 1 hour ஜேர்னி தான். சோ உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல நம்ம துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை போயிட்டு வர்றதுக்கு. சோ திருச்சியில இருந்து வரீங்கன்னா திருச்சியில இருந்து ஐ திங்க் ஒரு 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன் துறையூர் வர்றதுக்கு. சோ டோட்டலா வந்து ஒரு 2.5 hours ஜேர்னி தான். நீங்க ஏர்லி மார்னிங் கிளம்பிங்கன்னா சூப்பரா துறையூர்ல இருந்து பஸ் பிடிச்சிட்டு கரெக்டா புளியஞ்சோலையில நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஓபன் பண்ற டைமுக்கு நீங்க இங்க ரீச் ஆயிடலாம். சோ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் லஞ்சுக்கு அப்புறம் கிளம்புனீங்கன்னா ஈவினிங் போல நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க திருச்சி ரீச் ஆயிடலாம். சோ அவ்வளவு பக்கத்துலதான் இருக்கு. நாமக்கலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சோ நம்ம துறையூர்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. இப்ப நம்ம முருகூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். முருகூர்ல வந்து நிறைய கோவில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற சிவன் கோவில் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொன்னாங்க. சிற்றம்பலநாதர் கோவில் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க நிறைய கோவில் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய விசேஷங்கள் எல்லாம் இங்க ஃபேமஸா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாரியம்மன் கோவில், அதுக்கப்புறம் கிராம கோவில்கள் எல்லாம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ சொன்னதுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கோவில்களா இருக்கு. பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோழவள நாட்டோட டிபிக்கல் சிம்பிள்ஸ் இதெல்லாம். என்ன சொல்றீங்க?
மக்களே, நாம் இப்போ துறையூர்ல இருந்து கிளம்பி முருகூர் கிராமத்தை எல்லாம் ரீச் ஆகி நல்லாவே வந்து இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஏரக்குடி அப்படிங்கிற ஒரு உப்பிலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கீழே வர்ற ஒரு கிராமங்க. செம்ம அழகா இருக்குங்க இந்த ரூட்டு. ஐயோ, நாம டெல்டா ரீஜன்ல இருக்கிற சோழவள நாட்டை பார்த்திருப்போம். பட் ஆனா நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற துறையூர் பக்கத்துல இருக்கிற நம்ம பச்சைமலை கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிற சோழவள நாட்டை நீங்க பார்த்தது இல்லையே. நம்ம யூஸ்வலா பார்த்தா சோழ நாட்டுல அவ்வளவா வந்து மலை தொடர்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. பட் ஆனா திருச்சி மாவட்டத்துல 2 மலை இருக்குங்க. ஒரு மலை இல்ல, 2 மலை. சோ ஆக்சுவலா பார்த்தா நிறைய பார்ட் ஆஃப் த கொல்லிமலை பகுதிகள் வந்து நாமக்கல் மாவட்டத்துல தான் இருக்கு. பட் இப்ப நாம போயிட்டு இருக்கிற புளியஞ்சோலை வந்து நம்ம கொல்லி ஹில்ஸோட அடிவாரம், அது வந்து திருச்சி மாவட்டம். ஓகேவா? சோ அதனால இந்த சைடு இருக்கிற பியூட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. சோழவள நாட்டுல இருக்கிற மாதிரியே ஃபுல்லா நெல் வயல்கள். பட் ஆனா நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மலை தொடர்களா இருக்குங்க. கண்ணு கெட்டுற தூரத்துல கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் மலைத்தொடர்கள். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையும் பச்சைமலையும் 2ம் அடுத்தடுத்து இருக்கிறதுனால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, நீங்களே கண் கூட பாக்குறீங்களா விர்ச்சுவலா. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து பச்சை பட்டாடை உடுத்துற மாதிரி ஃபுல்லா வயல்களும் தோப்புகளும் இருக்குங்க. தூரத்துல வந்து நமக்கு நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தெரியுது, கொல்லிமலையும் பச்சைமலையும். வேற லெவலுங்க. நம்ம டிராவல் பண்றதே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. துறையூர்ல இருந்து நம்ம புளியஞ்சோலை ரீச் ஆகிறது. சோ ஏரக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருங்க. சோ இன்னும் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டிராவல் இருக்கு நமக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஹாஃப் அன் அவர் டிராவல் பண்ணி வந்துட்டோம். இன்னும் பாதி டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணோம். சோ இங்கேயே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா இன்னும் மலை அடிவார பக்கம் போக போக எப்படி இருக்கும் மட்டும் பாத்துக்கோங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த மாதிரி சீனரிஸோட தான் வந்து நாம டிராவல் பண்ண போறோம் புளியஞ்சோலை வரைக்குமே. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து தென்னை மரங்களும் குட்டி குட்டி கிணறுங்க, அதுக்கு பக்கத்துல குட்டி குட்டி வீடுங்க, ஃபுல்லா வந்து தோட்டங்கள்னு. ஐயோ வேற லெவலுங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்க நாமக்கல் திருச்சி துறையூர் பக்கம் இருந்தா புளியஞ்சோலை எல்லாம் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத பிளேசஸ்ங்க. ஒரே நாள் ட்ரிப் தான். நீங்க மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து நியர்பை இருக்கிற பிளேஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ண கூடாதுல்ல. இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள். நல்ல வேலை எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து பிளான் பண்றப்ப கூட புளியஞ்சோலை பத்தி அவ்வளவா கண்டுக்கல. பச்சைமலை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அட்வைஸ் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த ரூட்டே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா இன்னும் மலை அடிவாரத்துக்கு போனா எப்படி இருக்கும்னு பாருங்க.
மக்களே, நம்ம திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் இருக்கிற கிராம பகுதிகள் வழியா டிராவல் பண்றது எவ்வளவு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு பாத்தீங்களா? துறையூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு 9 கிலோமீட்டருக்கு புளியஞ்சோலை போறதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல வந்த மாதிரி மலைகள் வந்து பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம ஜன்னல் வழியா பாக்குற சீனரிஸ் எல்லாம் கொக்கா மக்கான்னு இருக்குங்க. தொடர்ந்து ஆர்ம் ஸ்ட்ரக் டம் ஸ்ட்ரக்காக நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு 80s படங்கள்ல வந்த அந்த கிராமத்து பின்னணியில் இருக்கிற படங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த சூழல்ல இருக்கிற பாட்டுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் தானே. அந்த மாதிரி ஒரு சாங் உங்களுக்காக நான் பாடிக்கிட்டே போவேனா, நீங்க கேட்டுக்கிட்டே வருவீங்களா என் கூட? ஓகேவா? சோ இது உங்களுக்காக ஒரு செம்ம மெலோடியஸ் கிராமத்து ஃபோக்கோட கலந்த ஒரு சாங். செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் யமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்றேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்றேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் யமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. மூணாம் பேரைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. மூணாம் பேரைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ, இழுத்தது என்ன பூவிழிதானோ. எள்ளு போன ஆசை பத்தி பேசி பேசி தீராது, உன் பாட்டுக்காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் யமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. மக்களே, செம்ம சூப்பர் வைபா இருந்துச்சா? கரெக்டா இந்த சீனரிஸ்க்கு இந்த சாங் எல்லாம் வந்து வேற லெவல்ங்க. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாட்டோட மகிமைய பத்தி தெரியும். சோ அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரிஸோட நம்ம 80s படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பின்னணியில அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எடுத்திருப்பாங்க. இப்ப வரல அப்படின்னு சொல்லல, பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராம பின்னணியோட வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்பிக்கலா அந்த 80s 90sல வந்த படங்கள் தான் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு கிராம சீனரிஸ் வழியா தான் வந்து நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸ்லி நம்ம துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை போற ரூட்டு அப்படியே சொர்க்கபுரி மாதிரி இருக்குங்க. தூரத்துல வந்து ஒரு வீட்டை சுத்தியும் வந்து கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வயல்வெளிகள். இங்க பாருங்களா, வீட்டை சுத்தி வந்து தென்னை மரங்கள், குட்டியா
ஒரு வீடு, சுத்தி வந்து வயல்வெளிகள்னு அப்பா வேற லெவல்ல இருக்குங்க. பக்கத்திலேயே வந்து ஒரு மாட்டுக்கொட்டா. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம இந்த ஹெரிடேஜ் பாலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். 2 மாடு, ஒரு பண்ணை, ஒரு சாலை, நிம்மதியான வாழ்க்கை, இது போதும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல. சோ அந்த மாதிரியான ஒரு சீனரிஸ் எல்லாம் நாம பார்த்துட்டு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே மெய் மறந்து போயிடுவோங்க. அதுக்கப்புறம் அங்கங்க வந்து நம்ம கிராமத்து கோவில்கள், நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இது திருவிழா நடந்துட்டு இருக்கு போல இந்த சமயத்துல. அதனால நிறைய பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ பாக்குறக்கே வந்து ஒரு டிப்பிக்கலா ஒரு சினிமா செட் மாதிரி இருந்துச்சுங்க. அங்கங்க வந்து இப்போ பழைய வீடுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. ஆனா நம்ம பக்கத்துல, மலைக்கு பக்கத்துல வர வர செம்ம வைபா இருக்குங்க. சீரியஸ்லி அப்படியே மெய் மறந்துதான் வந்து போயிட்டு இருக்கேன். சோ நமக்கு மலையோட அடிவாரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கீழே கொல்லிமலையோட அடிவாரம், கொல்லிமலையிலிருந்து வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லயே வந்து பச்சைமலை ஸ்டார்ட் ஆயிடும் போல. சோ நடுவுல வந்து ஒரு சின்ன கேப் தான். ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கண்டினியூஸ் மலைகள் கிடையாதுல்ல. நம்ம படிச்சிருப்போம் ஜியோகிராஃபிலயோ எதுலயோ படிச்சிருப்போம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கண்டினியூஸா இருக்காது, அங்கங்க வந்து கேப் விட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் வந்து எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கும். நம்ம ஏற்காடு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கும், கொல்லிமலை பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல, பச்சைமலை வந்து திருச்சி மாவட்டத்துல, கல்வராயன் மலைன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு நினைக்கிறேன். இப்போ புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதுல ஜவ்வாது மலைகள் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும். வேற என்ன மலைங்க இருக்கு நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல? ஏலகிரி மலைகள்ங்க. ஏலகிரி மலைகளும் வேலூர் மாவட்டத்திலேயே, இப்போ வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்சுட்டாங்க திருப்பத்தூர் மாவட்டம்னு. ஐ திங்க் ஏலகிரி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மலைத்தொடர்கள் இருக்கும். அங்கங்க வந்து குட்டி குட்டி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்ட பாருங்க, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம கொடைக்கானல் மலைகளுக்கு பேரலா பாத்தீங்கன்னா கொடை ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா சிறுமலைன்னு ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குங்க. அதுவும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நான் இதுல பாதிதான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற இடங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. சோ நமக்கு ஃபுல் லிஸ்ட் தெரியாதுல்ல. எனக்கு மேக்சிமம் ஃபேமஸா இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல. சோ நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குங்க, நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க பாருங்களா, கோவில் முன்னாடி ஒரு களம் மாதிரி அமைச்சு இங்க விவசாயம் செஞ்சு அறுவடை பண்ண நெல்லெல்லாம் வந்து கோவிலை சுத்தி தாங்க போட்டிருக்காங்க. இந்த அறுவடை சீசன்ங்கிறதுனாலதான் வந்து எல்லா ஊர்லயும் வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு போல இருக்குங்க. ஏன்னா நம்ம கிராமத்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல எப்ப அறுவடை சீசன் எல்லாம் வருதோ அப்பதான் இருக்கும். ஏன்னா அப்பதான் மக்கள் விவசாயம் செஞ்சு முடிச்சு வீட்டுல பண்ணையம் செஞ்சு முடிச்ச அறுவடையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். சோ திருவிழா கொண்டாடும் போது சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு வீட்டுல எல்லா பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா கொண்டாடுவாங்க. சோ எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கை முறைய ஒட்டுனாப்படிதான் திருவிழாக்களும் அமைஞ்சிருக்கு பழைய காலத்துல இருந்து. சோ கிராமத்து சைடு எல்லாம் வந்தாதாங்க அதோட ஒரிஜினாலிட்டி வந்து நமக்கு புரியுது. என்ன சொல்றீங்க? டிராவல் பண்றது இந்த மாதிரி பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒண்ணு, போற வழியில நம்ம பாக்குற அந்த பகுதி மக்களோட வாழ்க்கை முறை, என்னென்ன வாழ்வாதாரத்துக்கு என்னென்னலாம் செய்யறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டே டிராவல் பண்றதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ பசங்களெல்லாம் வந்து இப்பவே நிறைய வெளியெல்லாம் கூட்டிட்டு போங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு அவங்களோட மனசு வந்து விசாலமாகும், ஒரு நேரோ மைண்டடா இல்லாம உலகத்தை ஒரு பரந்த மனப்பான்மையோட பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த டிராவல் எல்லாம் அமையுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை மக்களே. சோ நாம கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. செக் போஸ்ட் இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்கேயே பஸ் நின்று போல் இருக்குங்க. நம்ம புளியஞ்சோலை ஃபாரஸ்ட் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு மக்களே. நிறைய மக்கள் இருக்காங்க பாருங்க, வாங்க இறங்குவோங்க சீக்கிரம். மக்களே 1:45 நாம துறையூர்ல இருந்து கிளம்பி கரெக்டா 2:50 புளியஞ்சோலை ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டா 1 hour ஆகுதுங்க. வர்ற வழியெல்லாம் செம்ம பசுமையா இருந்துச்சுங்க, வேற லெவல்ல இருந்துச்சு.
இது ஃபுல்லாவே வந்து கொல்லிமலையிலிருந்து வர்ற நீர்நிலைகள்ல பாசன வசதியுள்ள ஊர்கள்ங்கிறதுனால செம்ம பசுமையா இருக்கு. வேற லெவல் ஜர்னிங்க. ஸோ மக்களே, நம்ம துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பசுமையா கிராமங்களுக்குள்ள பூந்து வந்த ஃபீலே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல புளியஞ்சோலை இருக்கிற அந்த ரிசோர்ட் ஃபாரஸ்ட் நீரோடைகள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் மக்களே. See you.